மீது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனாகிய அந்த அல்லாஹ் தஆலா தனித்தவன், ஏகன், இணை துணையற்றவன் என்று சாட்சியம் பகர்கின்றேன். அந்த அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையை, போதனையை, வழிகாட்டலை இந்த உலகத்துக்கு எடுத்திருப்பதற்காக வந்துவித்த எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கூட வந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய கட்டளையை எமது வாழ்க்கையில் நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்று நடக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா தவிர்த்து கொள்ள சொன்ன விடயங்களை நாங்கள் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே அழகான முறையிலே மனிதர்களை உருவாக்கி அவர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் எங்களுக்கு அமைத்து தந்து எங்களுக்கு மாதங்களை கணிப்பிருப்பதற்கு அழகான ஒரு முறையையும் தந்தான். அந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்ற போது, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்த நாளிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கையை 12 மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த வகையிலே அந்த தொடரிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவற்றில் கண்ணியமிகு மாதங்களாக 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருப்பதாக. அதே போன்று இன்னொரு குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் தஆலா அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமாத், ஹஜ் என்பது எண்ணப்பட்ட அறியப்பட்ட சில மாதங்களாகும் என்பதையும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் 4 மாதங்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அந்த மாதங்களில் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியவை: துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அதே போன்று ரஜப். இந்த 4 மாதங்களும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள். அதே போன்றுதான் ஹஜ்ஜுடைய மாதங்கள் 3 மாதங்களாக இருக்கின்றது. ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்காக நியத்து வைப்பதற்கு 3 மாதங்களில் அவனுக்கு நியத்து வைக்கலாம். நாங்கள் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்ற அந்த வேளையிலிருந்து துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள் வரைக்கும், 10ஆம் நாள் இரவு வரைக்கும் நாங்கள் நியத்து வைக்கலாம். அந்த வகையிலே இது 3 மாதங்களும் ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த 3 மாதங்கள் துல்ஹஜ் மாதங்களாக இருக்கின்றன. இவை இரண்டையும் அல்லாஹ் தஆலா கண்ணியமான மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த வகையிலே இந்த கண்ணியமான மாதங்களில் நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநியாயம் என்று சொல்கின்ற போது நாங்கள் பாவம் இழைப்பது ஏனைய அனைத்து விடயங்களும் அதனுள் வருகின்றது. அதுவல்லாமல் இந்த மாதங்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. அந்த சிறப்புகளை நாங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தொடரிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பல சீசன்களை, மௌசிம்களை, பல பருவ காலங்களை தருகின்றான் நன்மையை தேடிக்கொள்வதற்காக வேண்டி. இவ்வாறு அல்லாஹ் தஆலா கண்ணியமான மாதங்களை தந்து, கண்ணியமான காலங்களை தந்து நாங்கள் அதிகமான நன்மைகளை தேட வேண்டியதை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்மாரு உம்மதி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்துடைய காலம், வயது, அவர்களுடைய வாழ்க்கை காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. இதற்கு முன் சென்ற நபிமார்களுடைய உம்மத்துக்கள் பல 100 வருடங்கள் வாழ்ந்ததை நாங்கள் வரலாறுகளில் படிக்கின்றோம். ஆனால் எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நாங்கள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் தான் வாழ்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருளிய மாபெரும் பாக்கியம், எங்களுக்கென்று நன்மைகளை தேடுவதற்கான சீசன்களை, பருவ காலங்களை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். அந்த வகையிலே எங்களுக்கு தெரியும், இது 3 மாதங்களுக்கு முன் நாங்கள் நோன்பு ரமதான் மாதத்தை கடந்தோம். அதிலே கடைசி 10ஐ நாங்கள் கடந்தோம். அல்லாஹ் தஆலா அதிலே தான் எங்களுக்கு லைலத்துல் கத்ரை வைத்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் என்பது மிகவும் பிரயோசனமானதும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதனை அடைந்து கொண்டால் அந்த ஒரு இரவில் மாத்திரம் 83 வருட கால அமல்களை செய்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருகின்றான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த தொடரில் அடுத்த கட்டமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரக்கூடிய ஒரு பருவ காலம் இருக்கின்றது. அதுதான் நாங்கள் இன்னும் 3 நாட்களில் எதிர்கொள்ள போகின்றோம். அந்த பருவ காலம் துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்கள். துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களும் எங்களுக்கு அல்லாஹ் தஆலாவால் தரப்படக்கூடிய பருவ காலமாக அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். வல் ஃபஜ்ர் அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின்
அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக சூரத்துல் ஃபஜ்ரிலே அல்லாஹ் தஆலா முதலாம் இரண்டாம் வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் என்றால் அது மிகவும் மகத்துவம் மிக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கும். மனிதர்கள் சத்தியம் செய்ய வேண்டும் என்றால் அந்த அல்லாஹ் தஆலா மகத்துவம் மிக்க அல்லாஹ் தஆலாவின் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா தான் படைத்த எந்த ஒரு பொருளின் மீதும் சத்தியம் செய்யலாம். ஆனால் அவன் செய்கின்ற அந்த சத்தியம் பெருமதி வாய்ந்த ஒரு பொருள் மீதாகத்தான் இருக்கும். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா ஃபஜ்ரின் மீது அதிகாலை பொழுதின் மீது சத்தியம் செய்கின்றான். உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய சமூகத்திற்கு அதிகாலை பொழுதில் பரக்கத் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் வலையாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அந்த 10 இரவுகள் என்ன என்பதை இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் தஃப்ஸீரிலே குறிப்பிடுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அந்த 10 இரவும் இந்த துல்ஹஜ்ஜின் ஆரம்ப 10 நாட்களாகும் என்பதாக அழகான முறையிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 இரவுகளை பற்றியும் இந்த 10 நாட்களை பற்றியும் அழகான முறையிலே எங்களுக்கு ஹதீஸிலே தெளிவுபடுத்துகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சொல்கின்றார்கள், மல் அமலு ஃபீ அய்யாமின் அஃதலு மின் ஹாதல் உஷ்ர் قالوا ولا الجهاد قال ولا الجهاد الا رجل خرج يخاطر بنفسه وماله يرجع بشيء فلم يرجع بشيء رواه البخاري. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த 10 நாட்கள் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது என்றால் அல்லாஹ் தஆலாவிடத்திலே இந்த 10 நாட்களிலும் செய்யப்படுகின்ற இபாதத்தை விட பெருமதியான இபாதத்துக்களே கிடையாது என்ற அளவுக்கு இந்த 10 நாட்களும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் ஜிஹாதுக்காக போகின்றான், அந்த ஜிஹாதை விடவுமா பெருமதியானது? சொன்னார்கள், ஆம், ஜிஹாதை விட பெருமதியானது. ஆனால் எந்த ஜிஹாத்? ஒரு மனிதன் தனது சொத்து செல்வங்களை எடுத்துக்கொண்டு தனது உயிரையும் கொண்டு சென்று அந்த ஜிஹாதிலே அவன் மடிவான், அந்த ஜிஹாதிலே அவன் ஷஹீதாகுவான் என்றால் அது மேலானது. அதுவல்லாமல் அவன் திரும்பி வருவான் என்றால் அதை விடவும் இந்த 10 நாட்களில் நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் மிகவும் மேலானது என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எடுத்து காட்டினார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, இந்த 10 நாட்களுடைய சிறப்பு என்ன? சொன்னார்கள், இந்த 10 நாட்களும் ரமலானின் இறுதி 10 நாட்களை விடவும் சிறப்பானது. ஆனால் ரமலானுடைய இறுதி 10 நாட்களின் இரவுகள் இந்த 10 நாட்களை விடவும் மேலானது என்பதனை அழகான முறையிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாட்கள் எமது சமூகத்துக்கு மத்தியில் புறக்கணிக்கப்பட்டவையாக இருக்கின்றன. நாங்கள் ரமதானின் கடைசி 10ஐ மக்களுக்கு அறிமுகப்படுத்துவது போன்றோ இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10ஐ நாங்கள் அறிமுகப்படுத்துவதில்லை. இன்று அது ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமையாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்களில் நாங்கள் செய்ய வேண்டிய இபாதத்துக்கள் என்ன, இந்த இபாதத்துக்கள் மூலம் நாங்கள் பெறக்கூடிய பாக்கியங்கள் என்ன என்பவற்றையெல்லாம் நாங்கள் எமது சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருளக்கூடிய பாக்கியங்களை, இந்த நாட்களில் வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். அந்த வகையிலே முதலாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாள் துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களாக இருப்பதனால் இதில் பிரதானம் வகிக்கக்கூடிய இபாதத்தாக ஹஜ்ஜும் உம்ராவும் இருக்கிறது. ஹஜ்ஜும் உம்ராவை பொறுத்தவரையிலே ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு முறை நிறைவேற்றக்கூடிய இபாதத், அதிலும் குறிப்பாக இதில் பிரதானமாக செய்யக்கூடிய இபாதத்தாக துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் நாங்கள் உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், العمرة إلى العمرة كفارة لما بينهما والحج المبرور ليس له جزاء إلا الجنة. ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு இடையில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கும். அதே போன்று யார் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செய்கின்றாரோ அதற்கு சுவர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் கிடையாது என்பதை அழகான முறையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் வசதி படைத்தவர்கள் இந்த காலத்தில் ஹஜ்ஜை செய்வதற்கான நியத்து வைத்திருப்பீர்கள். ஒரு சிலர் நியத்து வைக்காதவர்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடமாவது அதுக்குரிய வசதியை நாங்கள் பெற்று அதனை செய்வதற்கான நியத்தை இன்றிலிருந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, கடமையான தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா,
தொழுகை என்பது ஒரு மூமினுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட அமலாக இருக்கின்றது. அதற்கு காலம் கிடையாது, நேரம் அழகான முறையில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. கால வித்தியாசத்தில் தொழாமல் இருக்க முடியாது. நாளாந்த மைதீரை தொழுகையை அவன் நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றாலும் இந்த கால பகுதியில் நாங்கள் மிகவும் ஆர்வமான முறையிலே சுன்னத்தான தொழுகைகளையும் அதே போன்று ஃபர்லான தொழுகைகளை உரிய நேரத்தில் முன் சஃபில் இருந்து தொழக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், சஅல்து அன் ذلك ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فقال عليك بكثرة السجود لله فإنك لا تسجد لله سجدة إلا رفع الله بها درجة وحتى عنك بها خطيئة. رواه مسلم. நாங்கள் தொழக்கூடிய தொழுகையின் சிறப்பு என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தொழுகையை பற்றி கேட்கின்ற போது சொன்னாங்க, நீங்க அதிகமான சுஜூதுகள் மூலமாக அல்லாஹ்வுக்கு உதவி செய்யும். அல்லாஹ்வுக்கு உதவி செய்யணும்னா எங்களுக்கு நாங்களே உதவி செய்து கொள்கின்றோம். எப்படி? நாங்கள் சுஜூது செய்கின்ற போது அல்லாஹ் தஆலா எங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான். ஒவ்வொரு சுஜூதுக்கும் எங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்துகின்றான். அதே போன்றுதான் ஒவ்வொரு சுஜூதுக்கும் எங்களுடைய பாவங்கள் ஒவ்வொன்றை மன்னித்துக் கொண்டிருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே தொழுகையை நாங்கள் நேரம் தவறாமல் அழகான முறையில் நிறைவேற்றுவதன் மூலமாக இந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த காலத்தில் நோன்பு நோட்பது மிகவும் ஆக்கிதான மிகவும் விரும்பத்தக்க செயலாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள், அதே போன்று ஆஷூராவுடைய நாள், முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் ஆஷூரா தினம், அதே போன்று ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பை தவறாமல் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதனை அழகான முறையில் அவர்களுடைய மனைவிமார்கள் எங்களுக்கு அறிவிக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்களும் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் குறைந்த ஒரு 3 நோன்பு அல்லது 4 நோன்புகளாவது பிடிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக தக்பீர் கூறுதல். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது என்பது எல்லா இபாதத்துகளிலும் நிறைந்து காணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. தக்பீர் என்பது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்று. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதன் மூலமாக மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய உள்ளம் அமைதி அடையும், சாந்தி பெறும். எனவே நாங்கள் அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாதையில் செல்கின்ற போதெல்லாம்